அண்ணன் குடிச்சானா? கலவரியா? ஏய் காசி, கொல்லாதடா. டேய் விஜய், எங்கடா ஓடுற? உயிரோட இருந்தனா சந்திப்பு. See you soon. அவன் சாவு சாதாரண கூடாது. அவன் உடம்புல ஒவ்வொரு தூள் தூள் இருக்கணும். பொருளுங்கடா. அண்ணனே போட்டிருக்கான். ஒழுங்கா மூடிட்டு போயிடு. இது உனக்கு தேவையில்லாத வேலை. என் வேலையா தாண்டா. பட்ரா அவனை. பிரபல ரவுடி நார்த் மெட்ராஸ் காளி இன்று காலை விஜய் என்ற இளைஞரால் கொலை செய்யப்பட்டார். கொலைக்கான காரணம் என்ன என்பது காவல்துறையினரால் இன்னும் வெளியிடப்படவில்லை. காசிமேடு முழுவதும் பெரும் பதற்றம் நிலவுவதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரபல ரவுடி காளி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட விஜயை ஒரு வார காலம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. எத்தனை கேஸ்ல பார்த்திருப்போம்.
நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. பாவம் அந்த பையன் என்ன கதியாக போறானோ. அந்த பையனை பார்த்தா காலிய போற ஆள் மாதிரியே தெரிஞ்சு போலீஸை செஞ்சுட்டு பழிய தூக்கி அந்த பையன் மேல போட்டு இவ்வளவு கதையை பார்த்துருப்போம். இந்த மாதிரி நீங்க என்ன பாருங்க, அந்த பையன் சூசைட் 2 நாள் நியூஸ் வரும். தப்பா போதே. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு உங்க முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த நிகழ்வு ஒண்ணு போதாதா? தமிழ்நாடு தீவிரவாதிகளின் கூடாரமா மாறிட்டு இருக்கின்றத மக்கள் புரிஞ்சுக்க. அந்த அம்மாவையும் பொண்ணையும் உயிரோட மீட்க தவறினால் தமிழகம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்பதை மிக எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதிரி வயலண்ட் வீடியோஸை குழந்தைங்க ரசிச்சு பார்த்தாலோ இல்லை பயந்து பார்த்தாலோ சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ கவர்மெண்ட் இதை இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணணும். மை ரிக்வெஸ்ட் டு த ஜெனரல் பப்ளிக், ப்ளீஸ் டூ நாட் ஷேர் ஆர் சப்போர்ட் இட். அச்சோ பாவம், இன்னசென்ட் கை. இட் வாஸ் கம்ப்ளீட்லி an emotional blackmail. அந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் ஃபேமிலிக்காக கொலை பண்ணிருப்பாங்க. அவங்க அம்மாவை காப்பாத்த தானே அவன் அப்படி பண்ணான். அந்த பையனை குறை சொல்றதை விட்டுட்டு அந்த பையனை டார்ச்சர் பண்ணி கொல்ல வச்சான்ல அந்த மாஸ்க்மேன். முதல்ல அவனை பிடிக்கிற வழியை பாருங்க. கொலைக்கான காரணம். இந்த ஸ்டேஷனுக்கு வேற ஏதாவது ரெகுலர் கம்ப்ளைண்ட் வந்தா பக்கத்து பிளாக் போக சொல்லுங்க. இங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் விஜய் அம்மா, விஜய் தங்கச்சி இவங்களோட 3 years கால் ஹிஸ்டரி எடுங்க. ஓகே சார். தென் விஜயோட ஃபேமிலி பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுங்க சார். அப்புறம் விஜய் வீட்டில் வேலை செய்கிறவங்க, நெய்பர்ஸு, விஜய் வேலை செய்கிற ஆஃபீஸு, விஜய் தங்கச்சி படிக்கிற ஸ்கூலு ஒன்று விடாமல் விசாரிங்க. யாருங்க இவன்? டெரரிஸ்டா, சீரியல் கில்லரா, இல்லை டார்க் வெப் சைக்கோவா? ஒரு இன்னசென்ட் பையனை பீஸ்டா மாற்றி வச்சிருக்கான். மிஸ்டர் யாழ்வேந்தன், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் டு மீ கிளியர்லி? எஸ் மேம். அவனோட மொபைல் ஃபோன் சிக்னல் எவ்ரி 30 seconds கண்ட்ரி டு கண்ட்ரி ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. அதனால நம்ம டீம் அவனை ட்ராக் பண்ண முடியல. உங்களால அவனை ட்ராக் பண்ண முடியலன்னா டார்க் வெப் மார்க்கெட்ல இருந்து ஒரு ஹேக்கரை ஹையர் பண்ணுங்க. இல்ல அவன் கூட ransom பேசுங்க. அவனுக்கு என்ன டிமாண்ட்னு கேளுங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு மேடம். நீங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்த 12 hours-க்குள்ள அந்த பையனோட அம்மாவும் தங்கச்சியும் என் முன்னால உயிரோட வந்து நிக்கணும். You may all go now. சார். எனிதிங் ஃபிஷி? நோ சார், எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது சார். அப்பா இல்லை, இவங்க 3 பேர் மட்டும்தான். மொத்தமாகவே 50 நம்பருக்குள்ள தான் பேசியிருக்காங்க. எல்லா நம்பரையும் டேப் பண்ணி பார்த்ததில்ல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் சார். சார், ஹேக்கர் நட்டி. ஹாய் சார். 2 வீடியோவில் லைவாக வந்திருக்கான். ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கான். உங்களால் அவனை ட்ராக் பண்ண முடியுமா? Yeah sir, I will try. 2 நாளா அந்த மாஸ்க் மேன் போலீஸ்காரன் உசுரை வாங்கிட்டு இருக்கான். இதில் இவ வேற. இவளை இங்கே இல்லையா? எங்க? மாஸ்க் மேன் விஜய் கொடுத்த போனாச்சே. அதனால தான் சார், மாஸ்க் மேன் அந்த ஃபோன்ல இருந்து ஃபாரின் நம்பர்ல இருந்து வீடியோ கால் வந்திருக்கு சார். அரசாங்கம் உங்க கூட நெகோஷியேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. உன் டிமாண்ட் என்னன்னு சொன்னேனா? யாரா நீங்களா? அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது நான் சொல்லாம உங்க எவனுக்கும் தெரிய போறதில்ல. So I am your master. சமத்தா எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்கிற என்னோட கிளி பிள்ளை கிட்ட போன கொடு. யூ ஸ்கவுண்டல்! பொறம்போக்கு கொடுக்க முடியாதடா. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கடா.
அடுத்த 12 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பையனோட அம்மாவும் தங்கச்சியும் என் முன்னால உயிரோட வந்து நிக்கணும். கமனாட்டீங்களா? வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு 2 சாய்ஸ் தான். 1 போன் அவன் கிட்ட கொடுக்கறது, 2 அவன் அம்மாவும் தங்கச்சியும் செத்துட்டாங்கன்னு சொல்றது. ஓகே சார். விஜய், அந்த மாஸ்க்மேன் லைன்ல இருக்கான், பேசு. சார், அதான் நீங்க சொன்னபடி அவர் கொலையை பண்ணிட்டேன்னு சார். தயவு செஞ்சு என் அம்மா தங்கச்சியை விட்டுருக்கு சார், ப்ளீஸ் சார். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நியாயப்படி நான் விட்டுருக்கணும். ஆனா நான் அவசரப்பட்டு 2 உயிரை கழித்திட்டேனே. நீ 1 உயிரை கொண்டுட்டு 2 உயிரை கேட்கறது உனக்கே நியாயமா தெரியுதா? இன்னும் ஒரே ஒரு கொலை பண்ணு, கணக்கு சரியாயிடும். நான் உன்னை விட்டுறேன். இனிமே நீ என்ன சொன்னாலும் இன்னொரு கொலை என்னால பண்ண முடியாது. கடவுள் இருக்காரு, ஏசிபி இருக்காரு. இனிமே எல்லா விதிப்படி நடக்கட்டும். Risking your lifetime to wait. Try your life, let's play this game. Oh, 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 oh. Hello everybody. நீங்க யூசுவலா நைட் 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்து உங்க மனசுக்கு பிடிச்ச IPL, பிக் பாஸ், சீரியல் எல்லாம் பாப்பீங்க. இன்னைக்கு 11 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா லைவா ஒரு கொலையை பார்க்கலாம். உங்க என்டர்டெயின்மென்ட்க்கு 100% நான் கேரண்டி. So please don't miss it. Nonsense. Lock up the area. Talia. யாரா நீங்க 2 பேரும்? என் மண்டையை போட்டு கொடையறீங்க. கருமாச பூமராகனு உடனே சொன்னா, அப்ப உனக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குல்ல? 11 மணிக்கு ஏதோ லைவ்ல கொள்றானாமா. இப்பயாவது வாய் திறந்து பேசு. உன் அம்மாவையும் தங்கச்சியும் நீ உயிரோடையே பார்க்க முடியாது. சொல்றா. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என் அம்மா தங்கச்சி உயிரை விட எனக்கு வேற ஏதோ பெருசு இல்லை சார். தயவு செஞ்சு என்ன விசாரிக்கிறத விட்டு அவங்கள கண்டுபிடிக்க சார். தம்பி, சாரி, ஏதோ பயங்கர கோபத்தில் இருக்காரு. என்னதான் பண்ண சொல்ற? போற ரூட்டெல்லாம் டெட்டண்டா இருக்கு. எந்திரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் அம்மா தங்கச்சி ஒன்றும் ஆகாது. நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு நைட்டு தாண்ட மாட்டாம. என்ன தனியா விடுங்க சார். உயிர் கலங்குதே, விழி கதறுதே, மடி தேடி வருவேன், என்னை நானே தருவேன். அமுதூட்டியவள், தலை கோதியவள் நீயே தாயே.
சார் அம்மா சார். கத்தி, அருவா, துப்பாக்கி எல்லாம் எப்படி ஒரு ஆயுதமோ அது மாதிரி நீ எனக்கு ஒரு ஆயுதம். யுத்தம் வேணுமா வேணாமான ஆயுதம் முடிவு பண்ணக்கூடாது. ஆயுதம் பிடிச்சிருக்க வந்தா முடிவு பண்ணணும். இப்போ சொல்ற, நீ கொலை பண்ணுவியா மாட்டியா? சார் நான் லாக்அப்ல இருக்கேன் சார். என்னை சுத்தி போலீஸ் சிசிபிலாம் இருக்காங்க சார். எப்படி சார் கொலை பண்ண முடியும்? ஏய், அவனுங்களை விடு. நீ கொலை பண்ணுவியா மாட்டியா? பண்றேன் சார், பண்றேன். அப்ப அங்க இருக்க சாப்பாடை மிச்சம் வைக்காம சாப்பிடு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி சார். யோ, அவன் சாப்பிடுறத போய் நிறுத்திக்க. உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஏதாவது கலந்து சொல்ல போறாடா சுத்தீரு. சொல்லிருக்காரு. அதை ஒரு நாள் தடுக்க முடியுமா? Hello, sir. How's he? He's slightly poisoned, sir. ஒரு மணி நேரம் ஆகுது. இஸ் தேர் எனி அப்டேட்? சார், டீன் பர்சனலா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சா அவங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தள்ளியா. சார், சார். ஏசுபி. சார். ஐயோ, குளோரோஃபார்ம் சும்மாலாம் இருக்கே. என்ன சார் பண்றது? நீ என்னமோ அந்த பையன் இன்னசென்ட் சொன்ன. இப்ப பார்த்தல எவ்வளவு கிரிமினலா பிளான் பண்ணி டீனே தூக்கி இருக்கான். சார், அந்த பையன் டீனை தூக்கல சார். அந்த டீன் தான் அந்த பையனை தூக்கி இருக்கான். அந்த டீன் எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் அவரா பர்சனல் அட்டெண்ட் பண்றாரு. இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். டீன் தான் மாஸ்க் மேனா? விஜய்க்கு வர கால்ஸ்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோன்னு அந்த மாஸ்க் மேனுக்கு தெரிஞ்சிருந்தோம். எதுக்கு அந்த வேனை கண்டெய்னரில் ஏற்றுற வீடியோவை விஜய்க்கு அனுப்பியிருக்கான்? அப்போ அவன் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டான்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் 20 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கான். லிங்கம், நீங்கள் அந்த மாஸ்டர் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. Frozen. Yes. தேவராஜ், சிட்டி சவுத் லிமிட்டில் இருக்க ஐஸ் ஃபேக்ட்ரிஸ், கோல்ட் ஸ்டோரேஜ், வேர் ஹவுசஸ், அதோட லிஸ்ட் எடுங்க. முக்கியமாக ஏதாவது ஃபேக்ட்ரிஸை ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தா அதை டார்கெட் பண்ணுங்கள். தேவராஜ் சார், ஃபேக்ட்ரி லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானோட வேணும். ஓகே சார். குயிக்.